ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்க பாடம் 5ல் இருக்க கணக்குகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்துக்காட்டு 24 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி கணக்கில் இருக்க 24வது கணக்கு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், விரிவான கணக்கு. ஸோ இங்கே இருக்க இந்த 4 சம்பவம் தான் நமக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. இது இந்த 4 கணக்கில் இருக்கக்கூடிய பேசிக் கணக்கு. சரியா, அடிப்படையானது எப்படி போடணும் அப்படின்ற அடிப்படை. ஸோ இதில் என்னென்ன கணக்குகள் பார்க்க போகிறோம் ஆஸ் அ சேம் எது எடுத்துக்காட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். மறுமதிப்பீட்டு கணக்கு, கூட்டாளியின் முதல் கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. ஸோ கணக்குகள் எப்படி போடலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ராஜன் செல்வன்ற கூட்டாளிகள் இருக்காங்க. இந்த சம்மில் என்னத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட்டாளிகளோட நேமு, அப்புறம் அவங்க பகிர்ந்துக்கக்கூடிய விகிதம் என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 3:1. ஓகேவா. அடுத்து இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா 31/3 2017 இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது நம்ம முதல் கணக்குக்கும் இருப்பு நிலை குறிப்பு போடுறதுக்கும் தேவைப்படும். அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற சரி கட்டுதல்கள் எல்லாமே எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 2 முறை வரும். ஸோ பாருங்கள், 1/4/2017 பின்வரும் நிபந்தனைகளுடன் கணேசன் என்பவர். அப்போ புதிய கூட்டாளியோட பேர் என்ன? கணேசன். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா 1/5 லாப பங்கிற்கென 10,000 முதல் கொண்டு வராரு. ஸோ எவ்வளோ கொண்டு வராரு? முதலாக 10,000 ரூபாய் கொண்டு வராரு. ஸோ இது அவரோட டீட்டெயில். 2வதும் 3வதும் பார்த்தோன்னா நம்ம போடக்கூடிய மறுமதிப்பீட்டுக்குரிய டீட்டெயில்ஸ். சரக்கிருப்பு மற்றும் அரைக்கலன் மதிப்பில் 10% குறைத்து மதிப்பிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா சொத்தின் மதிப்பு குறைக்கப்படுது. அடுத்து கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கணும். ஸோ கடனாளி அப்படின்றது நமக்கு சொத்து. அப்போ நம்ம வாராக்கடனை என்ன பண்ணுவோம்னா கழிப்போம் கடனாளிகள்லேருந்து. அப்போ வார ஐயக்கடன் போது நம்ம என்ன பண்ணணும்னா கடனாளிகள்லேருந்து கழித்து காட்டணும். அப்போ நமக்கு சொத்தின் மதிப்பானது என்ன பண்ணுதுன்னா குறைக்கப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட்டிடத்தின் மீது 20% மதிப்பேற்றம் செய்யப்படும். மதிப்பேற்றம் அப்படின்னும் போது சொத்தின் மதிப்பு என்ன பண்ணுதுன்னா உயருது. ஓகேவா. ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு, கூட்டாளிகளின் முதல் கணக்கு, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு. இந்த 3 கணக்குகளும் போட சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மறுமதிப்பீட்டு கணக்கு. ஸோ பாருங்கள், 24வது கணக்கில் இருக்க மறுமதிப்பீட்டு கணக்கு. ஸோ பாருங்கள், விவரம் தொகை போட்டுக்கணும். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, சரக்கிருப்பும் அரைக்கலனும் 10% குறைக்கிறாங்க. அப்போ அரைக்கலன் பாருங்கள் 1000 ரூபாய் இருக்குது. ஓகே, அதோட மதிப்பை குறைக்கணும் 10%. அரைக்கலனில் 1000 ரூபாய் இருக்குது. ஸோ 10% குறைக்கணும். அதுக்கப்புறம் சரக்கிருப்பு 20,000 இருக்குது, அதில் 10%. ஸோ சரக்கிருப்பு ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ 10% போட்டோம் அப்படின்னா 2,000. அடுத்து பாருங்கள், அரைக்கலன் கணக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 10% போட்டோன்னா 100 ரூபாய். அடுத்து என்ன கடனாளிகள்லேருந்து வார ஐயக்கடன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வார ஐயக்கடன் அப்படின்னும் போது 16,000ல் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 800 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டிடத்தில் 20% மதிப்பேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டிடத்தின் வேல்யூ பாருங்கள் 25,000. 25,000ல் 20% கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி மதிப்பு உயர்ந்தால் அது என்ன பக்கம்னா வரவு பக்கம். ஸோ கட்டிடம் போட்டுட்டு 5,000 போட்டுடணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இந்த போட்டதுக்கப்புறம் இங்கே எது ஹையஸ்ட்டாக டோட்டலாக வருது 5,000 தான். அப்போது இங்கே இருக்கிறது இல்லையா, இந்த பக்கம் அதாவது வரவு பக்கம் அதிகமாக இருந்து பற்று பக்கம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு லாபம். ஸோ இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை டைரெக்டாக போட்டுறக்கூடாது, 2 கூட்டாளிக்கும் பிரித்து கொடுக்கணும். ஸோ பாருங்கள், 2,100 ரூபாவை பிரித்து கொடுக்கணும். ராஜனுக்கு 2,100 இன்ட்டு அவங்களோட விகிதம் 3/4. அதே மாதிரி செல்வாக்கு 1/4 பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா 1,575 ரூபாய்.
அதுக்கப்புறம் ரூ. 525. ஸோ ரூ. 2100. ஓகேவா? ஸோ பிரித்து கொடுத்துட்டு இந்த இதை எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட்டாளிகளோட முதல் கணக்குக்கு எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம போட போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டாளிகளின் முதல் கணக்கு. ஸோ கூட்டாளிகளின் முதல் கணக்கு அப்படின்னும் போது விவரம் போட்டுக்கணும். 3 கூட்டாளிக்கும் தனித்தனியாக காலம் போட்டுக்கணும். ராஜன், செல்வா, புதுசாக வர கணேசன். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் காலம் போட்டுக்கணும். இங்கே பாருங்களேன், இப்போ நமக்கு வந்து இந்த பாக்ஸில் இது வந்து பற்று பக்கம், இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வரவு பக்கம். சரிங்களா? இந்த பற்று பக்கம் அதாவது பொறுப்புகள் பக்கம் இருக்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடாக வரும். ஓகே. ஸோ இங்கே பற்று பக்கம் இருக்குன்னா நம்ம முதல் கணக்கில் எழுதும்போது வரவு பக்கம். ஓகே. ஸோ வரவு பக்கம் எழுதணும். இங்கே இருக்க முதல் தான் இருப்பு கீக்கோ அப்படின்னு எழுதணும். நான் 4 வேர்டு ஆல்ரெடி சொன்னேன். பொதுக்காப்பு, காப்பு நிதி, அப்புறம் தொழிலாளர் ஈட்டு நிதி, அதுக்கடுத்து லாபம் நட்டம் 2 சைடும் இருக்கா. பற்று பக்கம் வரவு பக்கம் 2 சைடும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கணக்குகளை இப்போ இங்கே என்ன இருக்குது, பொதுக்காப்பு அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ இதை வந்து பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏதாவது லாப நட்டம் இருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு சொத்துக்கள் பக்கம் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், லாப நட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பற்று பக்கம் இருக்கிறது முதல் கணக்கில் வரவு பக்கம் இருக்கிறது பற்று பக்கம். ஓகே. ஸோ இப்போ சம் போடலாம். பாருங்கள், வரவு பக்கம் இருப்பு கீக்கோ அப்படின்னும் போது கணக்கில் இருக்கக்கூடிய முதல் கணக்கு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ரொக்கம் இல்லைன்னா வங்கி கணக்கு அப்படின்னு போட்டு புதுசாக கணேசன் கூட்டாளியாக வராரு இல்லையா 10,000 அதை போட்டுக்கணும். அதுக்கடுத்து நம்ம சம்மில் கண்டுபிடிச்ச மறுமதிப்பீட்டு லாபம்னா வரவு பக்கம் எழுதணும், மறுமதிப்பீட்டு நட்டம்னா பற்று பக்கம் எழுதணும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது லாபம். ஸோ லாபத்தை வரவு பக்கம் எழுதணும். நான் ஏன் இங்கே பிரித்து போட சொன்னேன் அப்படின்னா இதை டைரெக்டாக எங்கே எழுதணும்னா முதல் கணக்குக்கு மாற்றணும். ஸோ மறுமதிப்பீட்டு லாபம் சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ராஜனுக்கும் செல்வாக்கும், அந்த இதை எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கணக்கில் இருக்கக்கூடிய இந்த பொதுக்காப்பு 4,000 இருக்குது இல்லையா, இதை 3:1 விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். 3000 1000. நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே வந்து சொத்துக்கள் பக்கத்தில் லாப நட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வரவு பக்கம் இருக்குது அப்படின்னும் போது கணக்கில் நம்ம பற்று பக்கம் எழுதணும். லாப நட்ட பங்கு அப்படின்னு சொல்லி அந்த 3:1 விகிதத்தில் 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம சம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹையஸ்ட் அமௌண்ட்டு எப்பயும் போல் டோட்டல் போடுவீங்க இல்லையா, போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த 27,075 ரூபா, 15,025 ரூபா, 10,000 ரூபா, இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இருப்புநிலை குறிப்பில் நம்ம பொறுப்புகள் பக்கம் முதல் கணக்கு போடுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது இருப்புநிலை குறிப்பு. ஸோ இந்த இருப்புநிலை குறிப்பில் முதல் கணக்குன்னு போட்டுட்டு இங்கே நம்ம சம்மில் இருக்கக்கூடிய முதல் எடுத்துக்கக்கூடாது. இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரை தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதிட்டு அதோட டோட்டல் போட்டுக்கணும். ஸோ ஆல்ரெடி பொதுக்காப்பு சம்மில் இருக்குது போட்டுட்டோம் நம்ம. அதுக்கடுத்து இன்னும் என்ன இருக்குது, கடனீந்தோர். ஸோ கடனீந்தோரை மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம மறுமதிப்பீட்டில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, சொத்துக்கள் மதிப்பு குறைஞ்சிருந்ததுன்னா அதை கழித்து காட்டணும், சொத்துக்கள் மதிப்பு உயர்ந்தது அப்படின்னா அதை கூட்டி காட்டணும். ஸோ ஓகே, போடலாம். பாருங்கள், கட்டிடம் மதிப்பேற்றம் 20% பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை போட்டு கூட்டி அவுட்டர் காலம் போடணும். நெக்ஸ்ட்டு அரைக்கலன் 10% குறைச்சிருந்தோம். ஸோ அதை 100 ரூபாவை மைனஸ் பண்ணி போடணும். சரக்கிருப்பு அதுலேயும் 10% மதிப்பு குறைச்சிருந்தோம். ஸோ அதையும் கழித்து காட்டணும். நெக்ஸ்ட்டு கடனாளிகள்லேருந்து வாராக்கடன் போட்டோம், அதையும் கழித்து எழுதணும். நெக்ஸ்ட்டு சம்மில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இருக்குது, வங்கி ரொக்கம் இருக்குது. ஸோ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த வங்கியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 12,500 ரூபா இருக்குது இல்லையா. இந்த வங்கி ரொக்கத்தோட நம்ம கணேசன் கொண்டு வந்த முதலையும் கூட்டி அவுட்டர் காலம் போடணும். 12,500 ப்ளஸ் கணேசன் கொண்டு வந்த முதல் 10,000. ஸோ இதையும் கூட்டி அவுட்டர் காலம் போட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம டோட்டல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்க மட்டும் செய்கிறீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.